பெரியாழ்வார் யசோதை ஆழ்ந்த சிந்தனையில இருக்கா. என்ன சிந்தனைனா, நம்மால் இது வரைக்கும் இவ்வளவு கெஞ்சினாலே முரடு பிடிப்பான், ஓடிவான்னா வரமாட்டான், கட்டிக்கோன்னா கட்டிக்க மாட்டான், தளர் நடை நடக்க சொன்னா நடக்க மாட்டான், எதா இருந்தாலும் 10 பாட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவான். ஆனா இப்ப என்னடான்னா, புறம் புல்குதல், பின்னாடியில இருந்து வந்து அணைக்கிறேன்னு சொல்லி முதல் பாட்டுல இருந்து கேட்காமலே இதுவரை 8 அனுபவம் கொடுத்திருக்கானே. கேட்டே உடனே செய்யாதவன் கேட்காமலே செஞ்சிருக்கான். ஒரு தடவை செய்யறதுக்கே யோசிப்பவன் 8 முறை செஞ்சிருக்கான். இதுக்கு என்ன காரணம்னு பெரியாழ்வார் யசோதை யோசிச்சு பார்த்தாலாம். கற்பகக்காவு கருதிய காதலிக்கு கற்பக மரம் வேண்டும்னு கேட்ட சத்யபாமாவுக்காக இப்போதே கொண்டு வரேன்னு இந்திரனோட நந்தனத்திலிருந்து கொண்டு வந்தான். கற்பக மரத்துக்கு உய்த்தவன் ஒரு பெரிய வாழ்வை கொடுத்தான் கண்ணபிரான். என்ன பெரிய வாழ்வுனா, ஆமா, கிருஷ்ணனுடைய அந்தப்புறம், சத்யபாமாவின் அரண்மனைங்கிறது இது கிருஷ்ணனுடைய அந்தப்புறம். அங்க இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தானே, அந்த கற்பக மரம் நினைச்சு பார்த்துதான் நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ தெரியலையே. இதுவரை ஒண்ணுமே இல்லாத இந்திரனுடைய இடத்துல இருந்தேன், நான் ஒண்ணுமே பண்ணல. எதுக்கு கிருஷ்ணன் என்ன கொண்டு வந்து இங்க வச்சார், கிருஷ்ணன் எதுக்காக என்ன கொண்டு வந்து இங்க வச்சார் அப்படின்னு அந்த கற்பக மரம் யோசிச்சு பார்த்துதான். யோசிச்சு பார்த்தவாறே கற்பக மரத்துக்கு ஒண்ணு தெரிஞ்சது, சத்யபாமாவுடைய கட்டாட்சம் அதன் மேல் பட்டது. அந்த கற்பக மரத்தை பார்த்தது அந்த பூ வேணுமேன்னு கேட்டான்னா தனக்கு பூ வேணும்னு அர்த்தம் இல்ல. சத்யபாமா அந்த மரத்தை கட்டாட்சித்தா. தாயாருடைய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவளை கொண்டு தன் திருவடி வாரத்துல வச்சிருவான் எம்பெருமான். சத்யபாமா ஒரே ஒரு முறை அந்த மரத்தை கட்டாட்சித்தாள். தாயாருடைய கட்டாட்சம் பட்டவாறே அந்த மரத்தை மொத்தமாக கொண்டு வந்து தன் அந்த புறத்திலேயே தன் திருவடிவாரத்திலேயே வைத்து உய்த்தவன், உய்வித்தான், அதற்கு செழிப்பை தந்தான், அதற்கு பெருவாழ்வு பேரின்பத்தை ஆன்மீக பெருவாழ்வை தந்து விட்டான். இப்ப ரகசியம் புரிஞ்சு கொடுத்தா ஏன் புறம் புல்கினான்னு பெரியாழ்வார் யசோதை யோசிச்சு பார்த்தா. இவ்வளவு நேரம் நான் வாடான்னு கூப்பிட்டேன், ஓடி வாடான்னு கூப்பிட்டேன், கட்டிக்கோன்னு கூப்பிட்டேன், அதனால ரொம்ப முரடு பிடிச்சான். இப்ப என்ன இருக்கு, எந்த பூமி தேவி சத்யபாமாவா அவதரித்தாளோ அதே பூமி தேவி தானே பெரியாழ்வார் திருக்குமாரத்தி ஆண்டாளா அவதாரம் பண்ணா. அந்த என்னுடைய மகளான பூமாதேவி எனக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணியிருக்கா போல இருக்கு. தாயார் கட்டாட்சித்தா, பெருமாள் ஓடி வந்து கட்டிப்பார். இவ்வளவுதான்ப்பா வித்தியாசம். நான் பெருமாளை கூப்பிட்டு கட்டிக்கோன்னு சொன்னா முரடு பிடிப்பார், நான் ஓடிவான்னு கூப்பிட்டா வரமாட்டார். ஆனா தாயார் நம்மளை கட்டாட்சம் பண்ணிட்டார்னா நாம கூப்பிடவே வேண்டாம், அவரா ஓடி வருவார். உய்த்தவன். ஆஹா, இதோ ரகசியம் இருக்கிறதே. அந்த கற்பக மரம் எந்த முயற்சியும் எடுக்கல, தானா இவன் கொண்டு நட்டுண்டான். அது போலத்தான் அடியன் எந்த முயற்சியும் பண்ணல, தானா வந்து அணைச்சுண்டான். காரணம், கற்பக மரம் சத்யபாமாவின் கட்டாட்சத்தை பெற்றது. அடியேனும் அதே பூமாதேவி ஆண்டாளுடைய கட்டாட்சம் என் மேல பட்டிருக்கு. அதனாலதான் என்னை வந்து அணைத்து கொண்டான்.